ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கரண்ட் ஃபீலிங் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அண்டு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத டேரோட் கார்ட்ஸ் இல்லை ஓரக்கல் கார்ட்ஸ் வழியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷன் தான், பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் வைஸ் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணமுடைய உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு பைல் 1 அண்ட் பைல் 2 இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ மேரேஜ் ஆனவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்ஸை பார்க்கலாம். எது பொருந்துச்சோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது கிடையாது. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேவா? ஏன்னா எல்லா மெசேஜும் உங்களுக்கானதாக இருக்காது. ஓகேவா? ஸோ எது பொருந்ததோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. பைல் 1க்கான ரீடிங் பார்த்துடலாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது? வாலேன்றா வருது. ஃபியர், இல்லூஷன், மேஸ்குலின் எனர்ஜி. மேபி உங்கள் பர்சன் ஒரு மேஸ்குலினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேஸ்குலின் எனர்ஜி உள்ள ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் பர்சன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இல்லைனா இல்லை நான் ஒரு மேல் பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கும் போது உங்கள் பர்சன், அதாவது உங்களோட பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேஸ்குலின் எனர்ஜி, அதாவது ஒரு போல்டான தன்மை. ஓகே, இந்த மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். ரொம்ப போல்டாக இருக்கிறது, கோவப்படுறது, எமோஷ்னல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் பர்சனுக்கு கோபங்கள், அந்த ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலாக பேசிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஓகே ஓகே ட்ரஸ்ட். ஸோ செல்ஃப் லவ். ஸோ உங்கள் பர்சனுக்கு இப்போ உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு கம்ஃபர்ட் ஸோனில் தான் இருக்கிறாங்க, இன்னும் வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்குது, நெகட்டிவ் திங்க் நிறைய இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய நெகட்டிவ் திங்ஸ் பார்க்குறாங்க. ரொம்ப நெகட்டிவான ஒரு தாட்டில் அவங்களுக்கு இருக்குது. இல்லை நெகட்டிவாக முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் உங்கள் பர்சனுக்கு நிறைய இருக்குது. அண்ட் உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி மீன்ஸ் பீப்புளாக கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பை சேர விடாமல் இருக்கிறதுக்கு நிறைய பீப்புள்ஸ் நெகட்டிவாக நிறைய பேர் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய அவங்க மைண்டில் நிறைய போயிட்டே இருக்குது. ஓவர் திங்கிங் நிறைய போயிட்டு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களை பற்றியும் திங்க் பண்ணலாம். அண்டு இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு நிறைய ஒரு ஆங்ஸைட்டி மீன்ஸ் எப்படின்னா ரொம்ப ஒரு ப்ரெஷர், ஒரு கவலை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. அவங்களால அந்த ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து வெளியே வர முடியல. ஒரு தைரியமான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கம்ஃபர்ட் ஸோன்லேயே இருக்கிறாங்க, தைரியமான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நெகட்டிவ் அவுட்லுக்கும் நிறைய இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. ஓகே, அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களால அந்த கம்ஃபர்ட் ஸோன்லேயே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அடப்பட்டு தான் இருக்கிறாங்க, வெளியே வர முடியல, தைரியமாக ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லூஷன் வந்திருக்கு, தேவையில்லாத குழப்பம் இருக்கும். இது அப்படி முடிஞ்சிருமோ, இல்லை இப்படி முடிஞ்சிருமோ, இந்த மாதிரி பிரச்சனை வருமோ, இல்லை இப்படி போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு நிறைய இல்லூஷன் மைண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கற்பனையிலேயே நிறைய பயத்தை சேர்த்துக்கிறாங்க, கற்பனையிலேயே திங்க் பண்ணுறாங்க, கற்பனையிலே வாழ்கிறது ஆக மொத்தம். ஓகேவா? கற்பனையிலேயே நிறைய ஹாப்பியாக வாழ்கிறது, இல்லை கற்பனையிலேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணுறது. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி போய் முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு, இல்லை அதர் பர்சனால் இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ட்ரீமி வேர்ல்ட்லேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதான் அவங்க ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஸோன்லேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அண்டு ரொம்ப லாஜிக்கான ஒரு பர்சன். இந்த மாதிரி இல்லூஷன் வேர்ல்ட்லேயும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிச்சுட்டு என்னென்னா ஒரு லாஜிக்காக ஒரு முடிவு பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப உங்கள் பர்சன் எப்படின்னா ரொம்ப ஒரு கோவப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு எம்பரர் எனர்ஜி, கோவப்படக்கூடிய ஒரு பர்சன், கொஞ்சம் அக்ரீசிவாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அண்டு நிறைய அவங்களுக்கும் காயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காயத்தின் காரணமாக கூட இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல், அதுவே அந்த ஓவர் திங்கிங் வந்து காரணமாகவே அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த பழைய விஷயங்கள், ஏற்கனவே நடந்த காயங்கள்னால, ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனாலே வந்து அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, கொஞ்சம் ஈகோ அந்த தன்மையெல்லாம் இருக்குது. ஓகே, அந்த ஈகோ பிரைடு அந்த எனர்ஜி கொஞ்சம் ஈகோயிஸ்ட் பிஹேவியர் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக கூட அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டிவைன் அந்த யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வரட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதையுமே வந்து ஒரு கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்க வேண்டாம். அது நல்லபடியாக போகிறதா இருந்தால் போகட்டும். ஸோ அந்த கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டுட்டு, அந்த கடவுள் மேலே ஒரு டிவைன் டைமிங் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. மணி வைஸாக இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிவைன் டைமிங்கில் தான் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரீயூனியன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பர்சன் வந்து நிறைய ஒரு ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால அது கடவுள்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. இது எப்படி போய் முடியுமோ அப்படியே போய் முடியட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ ஃபுல்லாகவே வந்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே செல்ஃப் லவ், அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் லவ் அண்ட் அதர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஓகே, பட் மனசு சொல்கிறதையும் கேட்குறாங்க. செல்ஃப் லவ்வை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் ஒரு மனசு சொல்கிறது, இது வரைக்கும் ஹார்ட் சக்ரா பிளாக்ல இருந்துச்சுன்னா மனசு சொல்கிறதையும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மேலேயும் ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எமோஷ்னல் பிளாக்காக இருந்துருச்சுன்னா அந்த எமோஷ்னல் இப்போது ஓரளவுக்கு அந்த எமோஷ்னலாக அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது வரைக்கும் இல்லை அந்த ஒரு ரொம்ப ஒரு கோபமாகவே பேசுகிறது, அக்ரெசிவாகவே நடந்துக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தால் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு நிறைய ஓவர் திங்கிங் இருக்குது, ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்குது, அதாவது கவலைகள் அதிகமாக இருக்குது, நிறைய வந்து ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இப்போ அவங்க செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்டு மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இதில் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் ஒரு நல்ல அவுட்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஃபஸ்ட்டு கார்டே வந்திருக்கு. ஓகே, இங்கேயும் ஒரு டிவைன் டைமிங் வந்திருக்கு. ஆக்சுவலாக போன ரீடிங்லேயும் டிவைன் டைம் வந்துச்சு, இதுலேயும் வந்து ஒரு டிவைன் கார்டு வந்திருக்கு. ஓகே, சோல்மேட் கனெக்ஷன், நைஸ். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது? ஓகே, மேபி பாஸ்ட்டில் உங்கள் பர்சனுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு எப்படின்னா கரண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இப்போ இருக்கிற தற்காலிகமாக கூட சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்களும் இருப்பீங்க, அதர் பர்சனும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. இல்லை அதர் விஷயங்கள் வேறு இதையும் சார்ந்து வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்த மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இங்கே நிறையவே இருக்குது.
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெசிஷன் எடுக்க முடியல, உங்கள் பர்சனால் டெசிஷன் எடுக்க முடியல. ஓகேவா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு இதில் வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், இன்னொரு அதில் வேற ஒரு பர்சனாக இருக்கும், இன்னொரு சைடில் நீங்களாக இருப்பீங்க, அண்ட் இன்னொரு பக்கத்தில் கரியராக இருக்கும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எதை எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் ஒரு ப்ளே பாய் மெட்டீரியலாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கிறது, ப்ளே பாய் மாதிரியான ஒரு மெட்டீரியல் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இது எல்லாருக்கும் சொல்ல வரல, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு வேளை பாஸ்ட் எனர்ஜியாக கூட இருக்கலாம். பாஸ்ட்டில் அவங்க பர்சன் அந்த ஒரு மாதிரி ப்ளே பாய் எனர்ஜியாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை மல்டிபிள் பர்சன் கூட பேசுகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போவும் கரண்டாக அந்த மாதிரி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இதுவுமே வந்து அது கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, டிவைன் டைமிங்கில் வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரீயூனியன் நடக்கிறதா இருக்கட்டும், மறுபடியும் ரீகன்சிலேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவுமே வந்து ஒரு டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ டிவைன் எப்போ வந்து நீங்கள் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ, அதாவது சேரணும்னு நினச்சிருந்தா இது வந்து ரீயூனியன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகே, இன்னுமே உங்கள் பர்சன் வந்து பழைய விஷயத்த பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பாஸ்ட்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த விஷயத்தையே இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, பாஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே பிடிச்சிட்டு இருக்காங்க, அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல. பாஸ்ட் விஷயத்தையும் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு பயம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? நியூவாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறாங்க, கம்ஃபர்ட் அதிலே இருக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நிறைய பாதுகாப்பு கவசம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டுட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது காரணம் வந்து அதுதான். பாஸ்ட்டில் அவங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பய காரணமாக இன்னொரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இதில் ஒரு சில பேருக்கு ரீயூனியன் சோல்மேட் எனர்ஜி வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு, இது எல்லாருக்கும் பொருந்தும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால நான் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து ப்ரப்போசல் வரும். ஓகே, கண்டிப்பாக முடிவு எடுப்பாங்க. இதில் டிசிஷன் வந்திருக்கா, இதில் வந்து டிசிஷன் மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக அந்த மல்டிபிள் ஆப்ஷனில் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து ப்ரப்போசல் வரலாம். யிங் எனர்ஜி, ஸோ சோல்மேட் கனெக்ஷன். ஒரு சில பேருக்கு வந்து ப்ரப்போசல் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அது வர கொஞ்சம் டைம் இருக்கும், ஏன்னா இன்னும் பழைய விஷயத்தையே பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுலேருந்து வெளியே வந்து உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு ஒரு டிவைன் டைமிங் தேவை. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. டிவைன் அவங்களுக்குன்னு தோணும், இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு டைம் இருக்குது, இந்த டைமிங்கில் தான் வந்து நீங்கள் சேரணும் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அது வரைக்கும் சைக்கிள் சுற்றிட்டே தான் இருக்கும். அண்ட் நீங்கள் சைக்கிள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேட்டர்னை ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ண கொஞ்சம் டைம்லேயே வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு பேட்டர்னையே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது உங்கள் பர்சன் உங்களை விட்டு போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த பேட்டர்னை கட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஒரு வழியை பார்த்து போங்க, அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும், சுற்றிட்டே தான் இருக்கும், ஒரு எண்டே வராது, போயிட்டே இருக்கும் டைமிங். ஓகே, ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நியூ லைஃப்பை பார்த்து போங்க. அதுக்கு நான் இதை விட்டு மூவ் ஆன் ஆகி போங்கன்னு சொல்ல வரல, ஒரு நியூ பாத் பற்றி போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு இதில் கிடைக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வந்து இது யூனியனுக்கான ஒரு பாதையை காட்டுது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், சைக்கிள்ஸ் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில மெசேஜஸ் இருக்குது. ஓகே, ஓல்டு பேட்டர்னே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நியூவாக ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஓகே,
ஒரு சில பேருக்கு மட்டும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் பர்சன் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருந்தாங்களா, அதாவது ப்ளே பாய் மெட்டீரியலாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை நான் திருந்தி வந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீயூனியன் இருக்குது. இல்லை அதே மைண்ட் செட்டில் மறுபடியும் உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும், ரீயூனியன் அண்ட் எல்லாமே. ஏன்னா இன்னும் அவங்க கம்ஃபர்ட் ஸோனில் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பொருந்திருச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன், அதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? அண்ட் இது வந்து பெய்ட் கன்சல்டேஷன் தான், நீங்கள் பெய்ட் பண்ணி தான் வந்து ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.